வணக்கம் மக்களே. இப்போ வந்து 19 மணி நேரம் விரதத்துக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் என்னென்ன பண்ணியிருக்கிறேன்னா, எடுத்தோடனே வந்து 300 கிராம் சிக்கன், இதில் வந்து டேபிள் ஸ்பூன் நெய், 50 கிராம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணுது. இதில் சிக்கன் பிரஸ்ட் மட்டும் கிடையாது, கொஞ்சம் லெக் பீஸு வெட்டி கலந்துருக்குது. மொத்தம் 300 கிராம் எடை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து 3 பெரிய சைஸ் சப்பாத்தி, ஒவ்வொரு சப்பாத்தி 110 கிராம் இருக்கும். 3 சப்பாத்தி போட்டிருக்கு. அது கூட வந்து தயிர் வந்து 150 கிராம் தயிர். இதை எப்படி சாப்பிட்ணும்னா, நான் எப்போ சொல்கிற மாதிரி எடுத்தோடனே கார்போஹைட்ரேட் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்சுலின் வந்து சடனாக ஸ்பைக் பண்ணி விட்ரும். அப்போ நம்ம எடுத்தோடனே சப்பாத்தி சாப்பிட்டோம்னா இன்சுலின் ஸ்பைக் ஆச்சுன்னா பேஸ் லைன் வர்றதுக்கு நேரம் எடுத்துக்கும். ஸோ அந்த நம்ம வேலையை பண்ணக்கூடாது. முதல்ல இந்த 300 கிராம் சிக்கனை சாப்பிட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து சப்பாத்தி சாப்பிட்டோம்னா, சப்பாத்தி வந்து தயிரில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி பிளான் இருக்கிறேன். அப்போ இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆகாது, பாடி வந்து அந்த ஃபேட் பர்னிங் மோட்லேயே இருக்கும். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 19 மணி நேரம் கழித்து இந்த வீடியோ எடுக்கிறது வந்து அடுத்த நாள் வந்து 12:45. இப்போ வந்து அந்த விரதத்தை வந்து 19 மணி நேரம் விரதத்தை வந்து பிரேக் பண்ணணும். அது எப்படி பிரேக் பண்ணோம்னா, நான் வந்து என்ன பிளான் வச்சுருக்கிறேன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், 30 கிராம் ஆனியன் போட்டு 150 கிராம் வந்து இந்த சிவப்பு தண்டுக்கீரை இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்டுக்கீரையில் வந்து 4 முட்டை போட்டு ஒரு முட்டை பொரியல் போடுற மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு இந்த முட்டை பொரியல் வந்து வெறும் முட்டை மட்டும் செய்யாமல் அடிக்கடி இந்த காய் கீரை எல்லாம் சேர்த்துறேன் அப்படின்னா, இதில் இருக்கிற ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா பசியை தாக்கு பிடிக்கும். நேற்று சாயங்காலம் சாப்பிட்ட அந்த 300 கிராம் சிக்கனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 95 கிராம் வந்து ப்ரோட்டீன் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் வந்து 19 மணி நேரத்தை வந்து ஹோல்டு பண்ணும். அதே மாதிரி இப்போ சாப்பிட்ற வெறும் முட்டை பொரியல் சாப்பிட்டோம்னா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிரும். அதனால் வந்து கூட வந்து கீரை, ஒரு நாள் வந்து பீர்க்கங்காய், ஒரு நாள் சுரக்காய், வாழைத்தண்டு, ஏதாவது ஒரு கீரை இல்லை காய் வெட்டி உள்ளே போட்டுக்கிறது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வாழைக்காயை கூட சின்ன சின்னதாக வெட்டி போட்டு வாழைக்காயை ஃப்ரை பண்ணி அது கூட முட்டை ஆட் பண்ணி பொடி மாஸ் போட்டுருவேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஹங்கர் வந்து வராமல் பார்த்துக்கும். இப்போ இந்த முட்டை பொரியல் அது கூட வந்து எப்போவும் சாப்பிட்ற மாதிரி வந்து 300 ml எருமைப்பாலில் ஒரு காஃபி போட போகிறேன். இப்போ இந்த 2 மீல்லையும் எவ்வளோ கேலரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்று சாயங்காலம் சாப்பிட்டதில் வந்து 1100 கேலரிஸ் இருக்கும். ப்ரோட்டீன் வந்து 95 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். கார்போஹைட்ரேட்னு பார்த்தா 80 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கும் நேற்று சாயங்காலம் சாப்பிட்டது. இப்போ வந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா 600 கேலரிஸ் வரும். இதில் வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மி தான், ஏன்னா வெங்காயம் வந்து கம்மி தான் சேர்த்துருக்கோம். கூட வந்து பால் சேர்த்துருக்கோம். பால்லேயும் கார்போஹைட்ரேட் இருக்கும், 15 கிராம் இருக்கும். அந்த லாக்டோஸ் வந்து சுகராக இருக்கும். ஸோ 15 கிராம் கார்போஹைட்ரேட் பாலில் இருக்குது. இப்போ 1100 + 600, இப்போ வந்து மொத்தம் 1700 ஆகி போச்சு. இது வந்து சுகர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் பண்ணிடும். அதே மாதிரி வெயிட் லாஸும் நடக்கும். இவ்வளோ சாப்பிட்டும் வெயிட் லாஸும் நடக்கும். கூட வந்து இப்போ இந்த லஞ்ச் எப்படி சாப்பிட போகிறோன்னா, முட்டை பொரியல் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். ஏன்னா கார்போஹைட்ரேட்டு பாலில் இருக்கிறனால வந்து பாலை ஃபஸ்ட்டு குடித்தோம்னா சுகர் வந்து ஸ்பைக் பண்ணி விட்ரும், இன்சுலின் ஸ்பைக் பண்ணி விட்ரும். அதனால் முட்டை பொரியல் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம், 15 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம், அதுக்கு பிறகு காஃபி குடிக்கிறோம். இன்சுலின் வந்து அந்த ஸ்பைக் ஆகாமல் அந்த பேஸ் லைனில் வச்சுக்கிறோம். ஸோ விரதம் இருக்கிறவங்க எப்போவுமே சாப்பிட்றது வந்து ஃபஸ்ட்டு ஃபேட்டு இல்லைன்னா ப்ரோட்டீன் சாப்பிடுங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து கார்போஹைட்ரேட் எடுத்துங்க. அப்போ தான் வந்து இன்சுலின் ஸ்பைக் பண்ணி விடாது. இந்த விரத முறையை பற்றி இந்த சேனலில் வந்து வரும் வீடியோக்கள் வந்து நிறைய பேசுவோம். விருப்பம் உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.